ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம பார்த்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஜாப் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் லேப் அசிஸ்டன்ட்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ரயில்வே ஸ்கூல்ல இருந்தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்க, எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜி, இன்ஜினியரிங் முடிச்சவங்கன்னு எல்லா கேட்டகரியிலேருந்துமே சூட் ஆகுற மாதிரி ஜாப் கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் லெவல்ல இருந்து ஆஃபீஸர் லெவல் வரைக்கும் போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கு. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சேலரி வேரி ஆகுது. மினிமம் 19,000 மேக்சிமம் 63,000 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். அது இல்லாம எக்கச்சக்கமான அலோன்ஸும் சொல்லியிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப போவதுக்காக தான் இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப்காக அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் க்ரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக வரக்கூடிய jobstn.in வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே அப்படிங்கிறதுல இருந்தாங்க வெளியிட்டிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் அப்படிங்கிறதுல தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் லாஸ்ட் டேட், இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இதில் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1016 வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா, ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட்டேஷனுக்கு வந்து இங்கே குரூப் ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு ஜாப் வெரைட்டியில் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 18லேருந்து 33 வயசுக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 48 வயசு வரைக்கும் கூட இதில் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 3 இயர்ஸ் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்குமே இதில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும். இது எல்லாமே நம்ம வந்து குவாலிஃபிகேஷனில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாப்க்கும் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு அதுலேயே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேமெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் என்னென்ன ஏஜில் நான் அப்போ சொன்னல, அதே மாதிரி இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். டீச்சர் ஃபீல்டுக்கு வந்து இதில் வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டீச்சிங் லெவல்லையே நிறைய கேட்டகரி, அதாவது பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து எல்லா இதுக்குமே, இங்கிலீஷ் டீச்சர், ஹிந்தி டீச்சர், எல்லாத்துக்குமே இதில் வந்து தனித்தனியாக இதில் வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, ஃபிசிக்கல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி நீங்கள் டீச்சிங் லெவலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது முடிச்சிருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் அது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லலாம். அதே மாதிரி சீஃப் லா அசிஸ்டண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 3 இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ் லா கோர்ஸ் வந்து டிகிரி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சோசியல் சயின்ஸ்க்கு வந்து ஃபீமேல் டீச்சர் அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ட்ரெயின்ட் கிராஜுவேட் டீச்சர் அப்படிங்கிறதுல வந்து ஹிந்தி ஃபீமேலில் வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா, கிராஜுவேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், அதாவது பிஎட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1 இயர் பிஎட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா 4 இயர்ஸ் பிஏ, பிஎஸ்சி, பிஎட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் பண்ணுவீங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் பிஎட், எம்எட் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்குது. லைப்ரரியனுக்கு கேட்டிருக்காங்க, மியூசிக் டீச்சருக்கு கேட்டிருக்காங்க. லைப்ரரியன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். இல்லை அப்படின்னா டிப்ளமோ லைப்ரரியன் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்துடலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே 250 ரூபா அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு 500 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணுறாங்க.
சரிங்களா? மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 400 ரூபாய், நீங்கள் 500 ரூபாய் பே பண்ணதுலேருந்து 400 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரணுமோ அந்த அக்கௌண்ட்டை வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதே போல் 250 ரூபா பே பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த 250 ரூபாவுமே அப்படியே ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து நமக்கு ரீஃபண்டபிள் தான், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறது வந்து மோட் ஆஃப் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸாமினேஷனுக்கான சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இதில் சப்ஜெக்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரொஃபஷனல் அபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து இதோட வெப்சைட்கான இது வந்து இருக்குது. இந்த வெப்சைட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியான மெத்தடில். நாங்கள் அதுலேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஹவு டு அப்ளை, அதாவது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் வந்து 12th பிஜி இன்ஜினியரிங் வரைக்கும் முடித்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.